ஜெபம். அதிகமாக எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே மே துதிக்கிறோம். தள்ளப்பட்ட கல் மூளைக்கு தலைக்கல் ஆயிற்று, ஆகாதென்று தள்ளப்பட்ட கல் என்று. ஆண்டவரே, அப்படிப்பட்ட கல்லை மூளைக்கு தலைக்கல்லாக நீர் மாற்றுகிற தேவன்பா. இந்த நாளில் கூட கூடி வந்த உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் பேர் பேராக தேவனாகி கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்க வேண்டும். ஆண்டவரை, அடிமையை மறைத்து நீங்க பேசுங்க ஆண்டவரே. உங்களுடைய வார்த்தை உடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரை மறந்து போகாதபடிக்கு 100ஆக பலன் கொடுக்க, தைரியத்தை கொடுக்கத்தக்கதாக இருக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, நல்ல தைரியத்தை தார். இந்த வாழ்க்கை பயணத்துல சோர்ந்து போகாதபடிக்கு இன்னும் உற்சாகத்தோடு நன்றி நிறைந்த உள்ளத்தோடு கர்த்தரை ஸ்தோத்திரிக்க உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீர் உதவி செய்யுங்கப்பா. பேசுங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கின்றேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. அல்லேலூயா. இயேசு நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஒரு வீடு கட்டுறதுக்காக ஒரு இடத்த சுத்தம் பண்ணாங்களாம். அப்போ சுத்தம் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது ஒரு கல் ரொம்ப காலில் இடறிட்டே இருந்துச்சாமா. உடனே அந்த கல்லை தூக்கி என்ன செய்தாங்க, தூர கொண்டு போடுங்க, இது ரொம்ப இடருது எல்லாருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த கல்லை ரொம்ப நவட்டி கொண்டே தூர போடாசாமா. போட்டு அந்த இடத்த நல்லா க்ளீன் பண்ணி அஸ்திவாரம் போடணும் அப்படின்னு போடும்போது எல்லாம் எந்த கல்லெல்லாமோ வச்சு பார்க்காங்களாம். ஒரு கல்லும் சரியாகவே அமையலையாம். கடைசியில் அந்த தூர கொண்டு போட்ட கல்லை கொண்டு அந்த குழிக்குள்ள வைக்கும்போது அது அப்படியே செட் ஆகிட்டாமா. செட் ஆகி கரெக்டாக ஆகிட்டான். அதுக்கு பிறகுதான் அவங்க சந்தனம்லாம் தெளித்து முளைக்கட்டி எல்லாம் வைக்கிறதுக்கு அஸ்திபாரம் போடுறதுக்கு அது பிரயோஜனமாக இருக்குதான். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் கூட நம்ம தள்ளப்பட்ட ஒரு கல்லாக இருக்கலாம். ஆகாதென்று எப்படி போட்டிருக்கு, ஆகாதென்று தள்ளப்பட்ட கல் தான் மூளைக்கு தலைக்கல்லாக மாறும். ஒருவேளை நம்மளை கூட அப்படியாக ஒரு வேண்டாம் என்று தள்ளப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நம்மையோ நம்முடைய பிள்ளைகளையோ நம்முடைய குடும்பத்திலேயோ நம்மளை ஒதுக்க தள்ளினாலும் தேவனாகி கர்த்தர் சொல்றாரு, இது அதிசயமான செயல். அது எப்படி ஆகும் அப்படின்னா மூளைக்கு தலைக்கல் ஆகும். நம்ம இவரை பற்றி பார்க்குறோம். யாரு? தாவீது என்ன செய்தாங்க அப்படின்னா, அவங்க சாமுவேல் வந்து அவங்களே நான் எப்பவுமே பாஸ்டர் அப்படின்னு சொல்லுவேன். அவங்க யாரு? பாஸ்டர். சாமுவேல் வந்து பாஸ்டர், ஏலி யார் தான்? பாஸ்டர் தான். தாவீது ராஜா, சாமுவேல் பாஸ்டர். அப்போ என்ன செய்கிறாங்க அப்படின்னா, தாவீதை அபிஷேகம் பண்ணணும், டேவிட்டை அபிஷேகம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சாமுவேல் ஐயா போகிறாங்க. ஆனால் அங்கே போனால் அந்த மகனை மட்டும் காணும், மற்ற எல்லா மகனையும் கொண்டு விடுறாரு. அவர் உங்களுக்கு தெரியும் யார்? தாவீதோட அப்பா ஈசாய். ஒவ்வொரு மகனாக கொண்டு விடுறாங்க. அப்போ ஆனால் சாமுவேல் ஐயாட்ட ஆண்டவர் பேசினாரு, இவன் இல்லை அப்படின்னு. ஏன்னா அவங்கெல்லாம் மிலிட்ரியில் இருந்தவங்க, பார்வைக்கு நன்றாக தெரிஞ்சவங்க, நல்ல உயரமானவங்க, அகண்ட மார்புடையவர்கள், போருக்கு தகுதி உள்ள வீரர்கள். அதனால சாமுவேல் நினைச்சாரு, இவங்க தான் ராஜாவுக்கு தகுதி உள்ளவங்களா இருப்பாங்க அப்படின்னு நினைச்சு ஒருத்தரையா பார்த்தாரு, இவனாக்கும். ஆனால் தேவன் சொன்னார், இவங்க யாருமே இல்லை. உடனே சாமுவேல் ஒரு பாஸ்டர் இதாச்சு, என்னடா எல்லாருமே இப்படி ஆர்டர் சொல்றாங்களே அப்படின்ட்டு, இன்னும் ஏதாவது உனக்கு வேற பிள்ளை இருக்குதா அப்படின்னு கேட்டாங்க. அப்போ அவர் என்ன சொன்னார், அப்பா வந்து காட்டில் ஒருத்தர் என்ன செய்திருக்கான், ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கான், என்ன அந்த ஒரு பிள்ளை தான் இருக்குது, மற்றபடி எல்லாரும் இங்கே இருக்காங்க, உடனே அந்த பையனை கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு. உடனே அந்த பையன் தான் டேவிட். தாவீது கூட்டிகிட்டு வந்த உடனே சாமுவேல் பாஸ்டருக்கு ஆண்டவர் சொல்லிட்டார், இவன் தான் ராஜா, இவனை நீ என்ன செய்யணும், அபிஷேகம் பண்ண வேண்டும், இவனை தான் ராஜாவாக நான் தெரிந்து கொண்டு இருக்கிறேன், மனுஷர் பார்க்குற மாதிரி நான் பார்க்கல, நான் இருதயத்தை மட்டும் பார்க்குறேன், அவன் எனக்கு ஏற்றவன் என்று சொல்லி தாவீது இந்த இடத்துல கொண்டு அபிஷேகம் பண்ணார். எதால் அபிஷேகம் பண்ணார்? தைல கொம்புன்னு. ஆமாம், ஏன்னா சவுல் ராஜாவை குப்பியில் அபிஷேகம் பண்ணார். தாவீது இதில் பண்ணார், கொம்புல. இந்த மாட்டு கொம்புலாம் இருக்குது தெரியுமா, அதெல்லாம் உள்ளே நல்லா தோண்டி எடுத்துட்டிங்கன்னா நல்லா நீளமாக இருக்கும். ஏன்னா நிறைய 1 லிட்டர் கிட்ட எண்ணெய் ஊற்றலாம். அப்படிப்பட்ட ஒரு தைலத்தை கொண்டு தாவீதை அபிஷேகம் பண்ணாங்க. தள்ளப்பட்ட கல் தான் தகப்பனால எல்லாரையும். அங்கே போரில் இருக்கும்போது தாவீது என்ன செய்கிறார், நிறைய சாப்பாடுலாம் கொண்டுட்டு போகிறார். அப்போ அங்கே பெலிஸ்தீனாகிய கோலியாத் வந்து நிற்கிறான். எல்லாரும் பயந்து நடிக்க பின்வாங்கி போய்கிட்டு இருக்காங்க. அப்போ தாவீது கேட்குறார் ராஜா, ஏன்னா இவனை என்ன செய்யலாம் அப்படின்ட்டு. ஆனால் அவங்கெல்லாம் என்ன செய்தாங்க, சத்தம் போட்டாங்க, துணிக்கிறத பாரு, அகங்காரம் எனக்கு தெரியும், நீ என்ன செய்ய, நீ போ, அந்த ஆடுகளை வனாந்தரத்தில் விட்டுட்டு வந்துச்சிய, அந்த ஆடுகளை போய் பாரு அப்படின்னு சொல்லி அண்ணன்மாரெல்லாம் விரட்டுறாங்க. ஆனால் டேவிட் அவர் என்ன செய்யலை, தாவீது போகவே இல்லை. இந்த கோலியாத்து நான் என்ன செய்யணும், கண்டிப்பாக நான் வீழ்த்த வேண்டும் அப்படின்னு சொல்லி அவர் தைரியம் கொண்டு அவரை அந்த கோலியாத்தை அவன் வீழ்த்தினான். தாவீது வீழ்த்தினதை நம்ம பார்க்கிறோம். கடைசியில் என்ன, அவருடைய வாழ்க்கையினுடைய சில காரியங்களை உங்களுக்கு நான் இப்போ சொல்கிறேன். 1 நாளாகமும் 14வது அதிகாரம் 2வது வசனம். 1 நாளாகமும் 14:22.
கர்த்தர் தன்னை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக திடப்படுத்தி இஸ்ரவேல் என்னும் தம்முடைய ஜனத்தின் நிமித்தம் தன்னுடைய ராஜ்யத்தை மிகவும் உயர்த்தினார் என்று தாவீது அறிந்து கொண்டான். தாவீதுக்கு என்ன தெரிஞ்சது அப்படின்னா, நம்ம ராஜாவாயிட்டோம் அப்படின்னு. நம்ம தள்ளப்பட்ட கல் வனாந்திரத்துல ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்த நம்ம இப்ப என்னதாயிட்டோமா, தம்முடைய ஜனத்தின் நிமித்தம் தன்னுடைய ராஜ்யத்தை மிக உயர்த்தினார் என்று தாவீது அறிந்து கொண்டார். நம்முடைய ஜனத்தின் நிமித்தம் அருமையான கோயிலே தேவன் ராஜாவை அபிஷேகம் ஆக்கின உடனே தாவீதுக்கு என்ன தெரிஞ்சுட்டு அப்படின்னா, நம்ம யாரு ராஜா அப்படின்னு தெரிஞ்சு அறிந்து கொண்டோடனே அவருடைய ஸ்டேட்டஸ் என்னதான் மாறிடுச்சு. அப்போ அவருடைய வாழ்க்கை எல்லாமே மாறிடுச்சு. நம்ம யாருன்னு நமக்கு தெரியும். நம்ம யாரு? தேவனுடைய பிள்ளைகள். முதல் தேவனை அப்பான்னு கூடக்கூடிய கிருபை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். நம்மளை ராஜாக்களாக, லேவியராக, ஆசாரியர்களாக, அவரை துதிக்கும் துதியுடைய பிள்ளைகளாக நம்ம சுவிசேஷத்தை அறிவிக்கும் போது நம்முடைய கால்களை அழகானதாக தேவன் பார்க்கின்றார். மலைகளின் மேல் எவ்வளவு அழகா இருக்குது. யாருடைய கால்? இயேசு கிறிஸ்துவை அறிவிக்கிறவங்களுடைய கால். அப்படிப்பட்ட நம்ம ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி நினைக்க கூடாது. நான் கூட ஆகாதென்று தள்ளப்பட்ட கல்லு தான். ஆனால் தேவன் என்னை சிதற்கார நினைத்திருக்கிறார், என்னையும் அவர் உயர்த்திருக்கிறார் என்று நான் அறிந்து கொள்ள வேண்டும். நமக்கு அப்படி ஒரு அறிவு வேணும். தேவனுடைய பார்வையில் நம்ம யாருன்னா கனம் பெற்றவங்க. அவருடைய ரத்தத்தை நமக்கு என்ன செய்திருக்காங்க? தந்திருக்காங்க. அவருடைய கிருபையை நமக்கு தந்திருக்காங்க. நம்முடைய பாவங்களை அவர் மன்னித்திருக்கிறார். நம்மை ஆறுதல் படுத்துகிற தேவன். நம்மை அப்படி அவர் தட்டி கொடுத்து வளர்க்கிற ஒரு தேவன். நம்ம கண்ணீரோடு அவரை நோக்கி கூப்பிடும்போது நம்முடைய ஜெபத்தை கேட்கிறவர். எத்தனை இடத்துல சொல்றாரு, நீ பயப்படாத, நீ பயப்படாத, நீ கலங்காத, நீ திகையாத. வேற ரொம்ப முக்கியமான ஒரு வசனம் சொல்வார் ஆண்டவர், நான் உன்னை விட்டு கைவிடுவதும் இல்லை. யாராவது இப்படி சொல்லுவாங்களா? கொடுத்து அப்படி நான் உனக்கு என்னெல்லாம் சொல்லியிருக்கேன் அது எல்லாவற்றையும் என்ன செய்வேன், கண்டிப்பா நிறைவேற்றும் அப்படின்னு சொல்றார். நம்ம தான் வாழ்க்கையில சில சமயத்துல பயந்து சோர்ந்து கலங்கி இருக்கிறோம். நம்மளை யார் தள்ளினாலும் தேவன் தள்ளவே மாட்டார். இன்னைக்கு உங்களுக்கு செய்தி அதான். நீங்க தள்ளப்பட்ட கல்லு மாதிரி சிறியவங்களுக்கோ பெரியவங்களுக்கோ நம்ம குடும்பத்திலேயோ சமுதாயத்துல தெரிஞ்சாலும் சொல்லிருங்க, ஐ டோன்ட் கேர், நான் ஆண்டவருடைய கிருபையினால நான் மூளைக்கல்லாக இருக்கின்றேன். தள்ளப்பட்ட கல் தான், ஆனால் தேவன் அதிசயமாக என்னை ரட்சித்து நம்முடைய ஆவி எனக்கு தந்திருக்கிறார். நம்முடைய பிள்ளை நம்ம சிலுவையின் கொடையின் கீழ் நம்ம இந்த உலகத்துல வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். அப்ப இவர் தாவீதுக்கு நம்ம ராஜாவாயிட்டோன்னு ஒரு மைண்டில் வந்த உடனே அவர் எப்படி இருந்திருப்பாருன்னு அலர்ட் ஆயிட்டார். நீங்க அடுத்த வசனத்துல பாருங்க, பெலிஸ்தர் 1 நாளாகமம் 14:8 வசனம். தாவீதை சமஸ்த இஸ்ரவேலின் மேலும் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டதை பெலிஸ்தர் கேள்விப்பட்ட போது பெலிஸ்தர் எல்லாரும் தாவீதை தேடும்படி வந்தார்கள். அதை தாவீது கேட்டபோது அவருக்கு விரோதமாய் புறப்பட்டான். தாவீது ராஜாவாயிட்டாருன்னு சொன்ன உடனே பெலிஸ்தர் என்ன செய்தாங்க? எல்லாரும் விரோதம் பண்ண வந்துட்டாங்க. சரி, இவன் ராஜாவாயிட்டாங்க, எப்படி நம்ம இந்த நாட்டை இந்த இஸ்ரவேலை நம்ம கைப்பற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாரும் வந்துட்டாங்க. உடனே தாவீது என்ன ஆயிட்டாரு? அலர்ட் ஆயிட்டாரு. நம்ம என்ன செய்யணும்? யுத்தத்துக்கு நம்ம ரெடி ஆகணும். இப்போ நம்ம கண்டு காணாத மாதிரி இருக்கக்கூடாது. நம்ம ராஜா, இந்த ஜனத்தை நம்ம காப்பாற்ற வேண்டும். இந்த ஜனங்கள் ஒரு உயிரை கூட நம்ம இழக்க விட்டுறக்கூடாது அப்படிங்கிறதுல தெளிவாக இருந்ததை நம்ம பார்க்கிறோம். அப்படிதான் நம்முடைய வாழ்க்கையில கூட நாமும் தெளிவாக இருக்க வேண்டும், அலர்ட்டாக இருக்க வேண்டும். எப்படி ஆண்டவரை நம்ம ஜெபம் பண்ணா நம்முடைய காரியம் சக்சஸ் ஆகும், எப்படி அவருக்கு பிரியமா நடந்தா அவர் நம்முடைய ஜெபத்தை கேட்பார். ஏன்னா பாவிகளுக்கு அவர் செவி கொடுக்கிறது இல்லை, அவருடைய பிள்ளைகளுக்கு தான் செவி கொடுப்பார். பாவத்தையே செய்துக்கிட்டு நம்ம அவர்கிட்ட கேட்டால் என்ன செய்யாது, கிடைக்காது. அப்போ நம்ம எப்படி கேட்கணும்? ஆண்டவரை என்னை பரிசுத்தப்படுத்தி, ஒரு அம்மா எனக்கு சொல்லி தந்தாங்க, என்னை பரிசுத்தப்படுத்தி பரிசுத்தாவியை தாரும் அப்படின்னு கேட்கணுமா. பரிசுத்தாவியை நம்ம கேட்கும்போது ஆவியானவரை என்னை பரிசுத்தப்படுத்தி எனக்கு பரிசுத்தாவியை தாரும் அப்படின்னு கேட்கும்போது அந்த பரிசுத்தாவியானவர் நமக்கு கொடுக்கப்படுகிறார். இந்த இடத்துல நம்ம வந்திருக்கோம்னா ஆண்டவருடைய ரத்தத்தினால கழுவப்பட்டு அவருடைய ஆவியினால தான் நம்ம அன்றைக்கு அழைக்கப்பட்டு வந்திருக்கோம். சும்மா எல்லாரும் வராங்களா? எத்தனையோ வருஷமா நம்ம பிரசங்கம் பண்ணிட்டு தான் இருக்கோம், சொல்லிட்டு தான் இருக்கோம். ஆனால் நீங்க வந்திருக்கீங்க அப்படின்னா பரிசுத்த ஆவியானவருடைய கிருபை. நம்ம கூட தள்ளப்பட்ட கல்லாக இருந்திருக்கலாம் ஒரு காலத்துல, ஆனா இப்பொழுது நீங்கள் மூளைக்கல்லாக இருக்கின்றீர்கள். கர்த்தர் உங்களை மூளைக்கல்லாக மாற்றியிருக்கிறார். இது அதிசயம் தான். எப்படி இந்த தாவீதை அரசனாக மாற்றினார் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஆச்சரியப்படுறோம். அடுத்து 9 வாசிங்க. பெலிஸ்தர் வந்து ரெபாயீம் பள்ளத்தாக்கிலே பரவி இருந்தார்கள். 10. பெலிஸ்தருக்கு விரோதமாக போகலாமா, அவர்கள் என் கையில் ஒப்பு கொடுப்பீரா என்று தாவீது தேவனை கேட்டபோது கர்த்தர், போ, அவர்கள் உன் கையில் ஒப்பு கொடுப்பேன் என்றார். இப்ப ராஜாவாயிட்டேன், நான் எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர்கிட்ட கேட்காம போகல. ஒவ்வொரு காரியத்திலையும் நம்ம தேவ சித்தத்துக்கு என்ன செய்யணும்? கேட்க வேண்டும். தேவ சித்தத்தின்படி ஒவ்வொரு காரியத்திலையும் ஒவ்வொரு நாள்
ஆண்டவர் இது உங்களுக்கு சித்தமா, இது உங்களுக்கு பிடிக்குமா அப்படி நமக்குள்ள ஆண்டவர் பேசிக்கொண்டே தான் இருப்பாங்க. நிறைய பேர் இன்னைக்குன்னா ஒரு அக்காவை சந்திச்சேன், அவங்க பேசினாங்க ஏதோ ஒரு பிரச்சனையில அவங்க அப்படி கண்ணீரோடு வெளியே வந்தாங்களாமா. அப்படி வரும்போது வானத்திலிருந்து சத்தம் கிடைச்சான், கண்மலையே பிளக்கும் தேவன் உன்னோடு கூட இருக்கிறார் அப்படின்னு. ஒண்ணு நம்ம அப்படி சந்தோஷமா இருந்துச்சான். கண்மலையை கரம் பிடித்தார், கண்மலையின் படியாய் கர்த்தர் என்னை கரம் பிடித்தார். இருந்து பலனடைந்து கழுகு போல வருகிடுவேன், காத்திருந்து பலனடைந்து கழுகு போல வருகிடுவேன். நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. கண்மலையே பெயர்க்கும்படியாய் கர்த்தர் உன்னை கரம் பிடித்தார். அப்ப ஆண்டவர் சொன்னோன்னு அவங்களுக்கு எப்படி இருந்துச்சாமா? ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சாம். இது நாள் வரைக்கும் தேவன் என்னை கிருபையாக என்னை என் குடும்பத்தையும் பிள்ளைகளையும் நடத்தி கொண்டு வருகின்றார் அப்படின்னு. அந்த ஒரு நினையாத அப்படி அதிசயமான அந்த பாடல், கண்மலையை பிழைக்கும்படியாய் கர்த்தர் உன்னை கரம் பிடித்தார். அல்லேலூயா. சந்தோஷமா இருக்கு பாருங்க. இன்னைக்கு ஆண்டவர் நம்மள அப்படிதான் இருக்காரு. கண்மலை பிளக்கத்தக்கதாக உடைக்கத்தக்கதாக கர்த்தர் நம்மை கரம் பிடித்தார். அப்ப இந்த தாவீதுக்கு என்ன செய்து ராஜாவாயிட்டோம் அப்படின்னு ஒரு பெருமை, ஒரு மனமெட்டிமெல்லாம் இல்லை. கர்த்தர் கேட்கிறார், நான் போகலாமா? எனக்கு தெரியும் நான் எப்படி மேற்கொள்வேன்னு எனக்கு தெரியும், ஆனாலும் ஆண்டவர்கிட்ட ஒரு உத்தரவு கேட்க வேண்டும் அப்படின்னு சொல்லி போகலாமா போகக்கூடாதான்னு கேட்கும்போது ஆண்டவர் என்ன சொல்றாங்க, நீ போ, கர்த்தர் சொல்றாரு போ, அவர்களை உன் கையில் ஒப்படைப்பேன் என்றார். 11 வாசிங்க. அவர்கள் நாகால் கிராசனுக்கு வந்து தண்ணீரை குறைத்தொழியது போல தேவன் என் கையினால் என் சத்தத்தை உணர்ந்தவரை பண்ணினார் என்றார். இதை வச்சுதான் அந்த பாட்டு எழுதியிருக்காங்க. வாசிங்க, முடிச்சிருங்க. அது நிமித்தம் அந்த ஸ்தலத்துக்கு பாகால் ராசியம் என்று. அப்போ கண்மலையை பிளக்கும்படியாய் கர்த்தர் என்ன செய்தார், கரம் பிடித்தார். அப்படின்னா அந்த எதிரிகள் எப்படி போயிட்டாங்களாம், தண்ணி போல ஓடி போயிட்டாங்க. சுனாமி எப்படி இருந்துச்சு, அது யாரையும் வெட்டல குத்தல, யாருக்குமே ரத்தம் வரல, ஆனா எல்லாரும் என்ன செய்தாங்க, இறந்து போனாங்க. அப்படியே அது பாட்டுக்கு அது கடகடன்னு போயிடுச்சு. அதே போல நம்முடைய பிரச்சனைகள், நம்முடைய எல்லா காரியங்களும் இந்த சுனாமி மாதிரி பெய்யும். எதெல்லாம் நம்முடைய பாடுகள், பிரச்சனை, வேதனை, நோய்கள், நம்ம தள்ளப்பட்ட கல்லாக, நம்ம நெருக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு சஞ்சலத்தோடு கூட நம்ம காணப்படுகிறோமோ, அப்படிப்பட்ட நம்மை பார்த்து கர்த்தர் சொல்கிறார், உன்னுடைய பிரச்சனை தண்ணீரை போல கடந்து ஓடிடும், உன்னுடைய பலவீனங்கள் தண்ணியை போல கடந்து ஓடிடும். அப்படியே தண்ணி கீழே விழுந்தா ஒரு செகண்ட்ல என்ன செய்யுது, மடமடன்னு ஓடிடுது. அப்படி பழத்தை பார்த்து அதே போல அருமையானவர்கள், இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில எந்த ஒரு காரியமா இருந்தாலும் சரி, நீங்க தேவனை நம்ப வேண்டும், ஜெபிக்க வேண்டும். ஜெபங்கிறது அந்த கயிறை மட்டும் என்ன செய்யக்கூடாது, விட்டவே கூடாது. நன்றி சொல்லிக்கொண்டு ஜெபித்து கொண்டு இருக்கும்போது நம்முடைய நோய்களையோ, நம்முடைய பிரச்சனைகளையோ, நம்முடைய பிள்ளைகளுடைய காரியங்கள் எது தோல்வியாக நமக்கு இருக்கிறதோ, எதுவானாலும் சரி, பண கஷ்டமா, நம்ம தள்ளப்பட்ட நிலைமையில இருக்கமா, எல்லாவற்றை கர்த்தர் உடைத்து தண்ணி உடைந்தோடுகிறது போல அவர் ஓட செய்ய வலிமையுள்ள தேவனாக இருக்கிறார். கண்மலையை பிளக்கும் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். அப்ப அந்த சாமியில் கூட ஒரு இடத்துல சொல்றாரு, நம்ம எதிரிகளால் கொண்டதை விட பனிமலை கல்மலையாக பெய்து கொண்டது அதிகம். அவருக்கு எதை எப்படி செய்ய முடியும்? ஈட்டியோ பட்டயமோ தேவையில்லை, பணபலமோ பொருளாதாரமோ தேவையில்லை. அவருடைய கிருபையும் அவருடைய இரக்கமும் நமக்கு அற்புதங்களை அதிசயங்களை செய்யக்கூடியதாக இருக்கிறது. அதனால தான் நிறைய இடத்துல சொல்றாரு, கலங்காதே, திகையாதே, பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், தைரியமா இரு. நான் 1 நாளாகமத்தை வாசிக்கிற பகுதி நேற்று அதை வாசிட்டு இருக்காரு. 3 இடத்துல தைரியமாயிரு, 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 அப்படியே கர்த்தர் அந்த வார்த்தைகளை சொன்னார். ஆனால் இன்றைக்கு வந்துட்டு உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், நான் உங்களோடு கூட இருக்க தைரியமா. இன்னும் வயசு ஆக ஆக பல சிந்தனைகளுக்கு இடம் கொடுக்காதீங்க, நன்றி மாத்திரம் சொல்லுங்க, தொடர்ந்து நல்லா ஜெபம் பண்ணுங்க. அடுத்து 12வது வசனம். அங்கே அவர்கள் தங்கள் தெய்வங்களை விட்டு ஓடி போனார்கள். தாவீது கற்பித்தபடி அவைகளை அக்னியால் சுட்டெரிக்கப்பட்டன. பெலிஸ்தர் மறுபடியும் வந்து அந்த பள்ளத்தாக்கிலே இறங்கினார்கள். பாருங்க, அங்கே அவர்கள் தங்கள் தெய்வங்களை சுட்டெரிச்சாங்க. நம்ம எதுனாலும் சுட்டெரிக்க வேண்டியதை சுட்டெரிக்கணும். பெலிஸ்தர் மறுபடியும் வந்து அந்த பள்ளத்தாக்கிலே இறங்கினார்கள். தண்ணி ஓடுறது போல ஓடி போயிட்டு திருப்பி பெலிஸ்தர் வராங்க. அதே மாதிரி சில பிரச்சனை அப்பவே என்ன செய்ய வந்து தலையை காட்டி எட்டிப்பாங்க. அது எதுக்குன்னா, தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ளும்படிக்கு, அவர் ஆட்சி தேற்றி நமக்கு வாக்கு தத்தங்களை கொடுக்கும்படிக்கு திருப்பி அந்த பிரச்சனை வருது. ஆனா அதுலயும் கொடுக்க நம்முடைய ஆண்டவரால முடியும் அப்படின்னு பாக்குறோம். அப்ப அடுத்த வாசிங்க 14. தாவீது திரும்ப தேவனிடத்தில் விசாரிக்கிறதற்கு
தேவன் நீ அவர்களுக்கு பின்னாலே போகாமல் அவர்கள் பக்கமாய் சுற்றி முசுக்கட்டை செடிகளுக்கு எதிரே இருந்து அவர்கள் மேல் பாய்ந்து. அப்போ திருப்பியும் பெலிஸ்தர் வந்துட்டாங்களே. முதல்ல நான் கஷ்டப்பட்டு என்ன செஞ்சுட்டேன், ஜெயிச்சுட்டேன், திருப்பியும் இதே பிரச்சனை வருது அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன செய்யல, சோர்ந்து போகல. எத்தனை முறை வந்தாலும் சரி, என் தேவன் என்னோடு இருக்கிறார், நான் என்ன செய்வேன், ஜெயிப்பேன் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடியவங்களாக கண்டிப்பா காணப்படணும். அப்போ இப்பவும் ஆண்டவர்கிட்ட போய் கேட்காரு, இப்பவும் நான் போகலாமா? அன்னைக்கு சொன்னாரு, சரி நீ போன்னு சொன்னாரு, நான் போனேன். தண்ணீரை போல கர்த்தர் அந்த எதிரியை வீழ்த்தி விட்டார். இப்போ திருப்பி இந்த பிரச்சனை வருது, அதே மாதிரி செய்வோம் அப்படின்னு செய்யல, திருப்பி கர்த்தரை கேட்டார். இதான் நம்முடைய அனுபவமாக இருக்க வேண்டும். எப்பவும் எல்லா சூழ்நிலைக்கும் கர்த்தரை நம்ம அணுகிக் கொண்டே இருக்க வேண்டும், அவரை நோக்கி பார்த்து கொண்டே இருக்க வேண்டும், அவரை தேடிக்கொண்டே நம்ம இருக்க வேண்டும். அப்பொழுது கர்த்தர் கண்டிப்பா நமக்கு எதை செய்வார். அடுத்த வசனத்தை பாருங்க. முசுக்கட்டை செடிகளையும் நுனிகளிலே செல்லுகிற இரைச்சலை நீ கேட்கும் போது யுத்தத்திற்கு புறப்படு, பெலிஸ்தரின் பாளையத்தை முறியடிக்க தேவன் உனக்கு முன்னே புறப்பட்டிருப்பார் என்றார். 14 அப்போதே தாவீது திரும்ப தேவனிடத்தில் விசாரித்ததற்கு தேவன், நீ அவர்களுக்கு பின்னாலே போகாமல் அவர்களுக்கு பக்கமாய் சுற்றி முசுக்கட்டை செடிகளுக்குள்ளே எதிரே இருந்து அவர்கள் மேல் நீ பாய வேண்டும். 15 முசுக்கட்டை செடிகளின் நுனிகளிலே செல்லுகிற இரைச்சலை நீ கேட்கும் போது யுத்தத்துக்கு புறப்படு, பெலிஸ்தரின் பாளையத்தை முறியடிக்க தேவன் உனக்கு முன்னே போயிருப்பார். அப்ப என்ன அப்படின்னா ஒரு கண்டிஷன் கொடுக்காரு, நீ என்ன செய்யணும், சுற்றி போகணும், நேரம் எதிர என்ன செய்யாத போகாத. இதான் என்ன சொல்லுவாங்க, கொரில்லா போர், மறைமுக தாக்குதல். எங்க இருக்காங்க, நமக்கு எதிரி எங்க இருக்கானே தெரியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில நம்ம எதிர்க்கணும்னா ஒரு மறைமுகமாக இருந்துதான் அந்த சத்துருவை நம்ம எதிர்க்க வேண்டும். அதுக்கு தான் ஆண்டவர் சொல்லியிருக்காங்க, நீ அறையை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற பிதாவை நோக்கி நீ ஜெபம் பண்ணு, வெளியரங்கமாய் பதில் கொடுப்பார். நம்ம அறைக்குள்ள ஜெபம் பண்ணிட்டு தேவனுடைய சமூகத்துல சொல்லிட்டு வெளியே வரும்போது கண்டிப்பா நீங்க அதிசயங்களை சந்திப்பீர்கள், ஆச்சரியங்களை சந்திப்பீர்கள். உங்களுடைய தனி ஜெபத்துல நீங்களே கையை ஊனி எந்திக்கிற மாதிரி கர்த்தரை பழக்குவிக்கிறார். ஆனா திரும்பவும் இந்த பிரச்சனை ஒரு நாளோட முடிஞ்சுட்டா இல்ல, சொல்லுவாங்க மழை நின்றுட்டு ஆனா என்ன நிக்கல, தூரல் நிக்கல. மழை நின்றுட்டு, சரி மழை நின்றுட்டு கடையில சாமான்றது வெளியே வைக்கிறான் அப்படின்னா திருப்பி என்னதான் போய்கிட்டு இருக்கு, தூரல் போயிடுது. மழை நின்றுட்டு சந்தோஷப்பட்டா தூரல் வந்துட்டு இருக்கு, அந்த தூரல் நிக்கதாச்சு, தூரல் இருந்துகிட்டே இருக்கும் இல்ல. அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையில எத்தனை முறை நாளும் அத்தனை முறையும் நம்ம எதிர்க்க தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதுக்கு தான் இது இந்த தாவீதை கொண்டு கர்த்தர் செய்யுது. அந்த மாதிரிலாம் சொன்னாங்க, துணியெல்லாம் எனக்கு தெரியும் அப்படிலாம் சொன்னாங்க. ஆனா கர்த்தர் இவரை எடுத்ததுதான் ஆகத்துக்கு தள்ளப்பட்டு மூளைக்கு தலைகள் ஆயிடுச்சு. அப்படி போல நம்ம பிள்ளைகளை யார் அற்பமா நினைச்சாலும், நம்ம குடும்பத்தை அற்பமா நினைச்சாலும், நம்ம அற்பமா நினைச்சு ஆகாதுன்னு தள்ளினாலும் தேவன் நம்மை மூளைக்கு தலைக்கல்லாக கண்டிப்பா மாற்றுவார். அதிசயமான செயல் நமக்கு நடக்கும். இப்ப சொல்றாரு, நீ எங்க போன அப்படின்னா முசுக்கட்டை செடிகளின் நுனிகள் அசையும் போது. அப்ப அது செடி தானே, என்ன நான் தெரிஞ்சிருந்தா யாருக்கும் ஒரு குத்துச்செடி தான், அதுல போய் நீ இருன்னு சொல்றீங்களே, என்னதான் எதிர்க்கு தெரிஞ்சிருந்தா அப்படின்னு சொன்னாங்களா? சொல்லல. லோத்து தான் அப்படிலாம் சொன்னாரு, இப்படி எனக்கு அது இருக்கு இது இருக்கு, நான் அங்க போக மாட்டேன் இங்க போக மாட்டேன். ஆனா தாவீது உடனே கீழ்ப்படிந்து அந்த முசுக்கட்டை செடிகளிட்ட போய் என்ன செய்யறாரு, நிக்கிறாரு. அங்க இந்த செடிகளினுடைய நுனிகள் என்ன செய்தான், அசையும் போது இறைச்சல். அப்போ தேவன் அங்கே வந்து விட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு சகரிய பொண்ணு அந்த ஐயா சாட்சி ஒரு நாள் கேட்டேன், அவங்க மேல ஒரு கேஸ் போட்டிருந்தாங்களாமா. அந்த ஊழியக்காரங்க, ஒரு பெரிய ஊழியக்காரங்க அவங்க சகரியா பொண்ணு. அப்போ அவர் வீட்டில இருந்து ஷாட்டெல்லாம் போடும்போது, நான் கோர்ட்டுக்கு போகணுமாப்பா, நான் நீதிமன்றத்துக்கு போகணுமாப்பா, நான் கண்டிப்பாக இப்போ அங்கே போய் நிற்கணுமாப்பா அப்படின்னு கேட்டாராம் ஆண்டவர்கிட்ட. அப்போ ஆண்டவர் சொன்னாராம், ஏற்கனவே உனக்கு முன்னாலே நான் என்ன செய்திருக்கேன், நான் போயிட்டு வந்திருக்கேன், அண்ணா கைப்பா பிலாத்து எல்லாருக்கும் முன்னாலே நின்றுட்டு வந்திருக்கேன், இப்பவும் உனக்கு முன்னால நான் அங்கே இருப்பேன், நான் அங்கே இருப்பேன், நீ என்ன செய்ய நீ போ அப்படின்னு சொன்னாங்களாமா. உடனே சகரியா பொண்ணு சந்தோஷத்தோட அங்கே போன உடனே ஜட்ஜி கேட்டாங்களா, நீ பாஸ்டர் அப்படின்னு கேட்டாங்க. ஆமாம் ஐ ஆம் பாஸ்டர் கோ அப்படின்னு சொல்லிட்டு உடனே இந்த பைலத்துக்கு கையில் கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்க. அல்லேலூயா. ஒரு கேள்வி கூட என்கிட்ட கேட்கல அப்படின்னு அவங்க சாட்சி சொன்னாங்க. அருமையானவர்களே, நம்ம கூட கர்த்தர் இருக்கும்போது அவர் நமக்கு முன்னே வருவார். கண்டிஷன் என்ன, முசுக்கட்டை செடிகளின் நுனிகள் அங்கே போய் இருக்கணும். நான் ஒரு செடியை சொல்வேன், நீ ஒரு செடிகிட்ட போகக்கூடாது. நான் ஒரு மரத்தை சொல்வேன், நீ சுயப்படி ஒன்றுக்கு போகக்கூடாது. இதனால அதிகமாக இந்த வசனத்தை நம்ம பார்க்கும்போது நம்ம சுய சித்தமாக எதையும் செய்யணும்னு நினைக்கவே கூடாது. நம்முடைய மாம்சத்தை சார்ந்திருக்கூடாது. நமக்குள்ள ஒரு சிந்தனை, ஒரு செயல்பாடு வரும்போது அதற்கு பிடிக்குமா, உங்களுக்கு தெரியுமா, இது உங்க சித்தம் தானா அப்படின்னு நீங்க லைட்டா சொன்னா கூட போதும். நம்முடைய விளைவின் அப்பாவுக்கு தெரியும். நமக்கு தெளிவான ஒரு கண்டுபிடிக்க தெரியலன்னா கூட தேவன் சரியான பாதையில நம்மை நடத்துவார். அடம்பிடித்து விலகி செல்வேன் கருணையோடு மன்னியும், அடம்பிடித்து விலகி செல்வேன் கருணையோடு மன்னியும். சில சமயத்துல தவறான ஒரு இதுக்குள்ள நான் போனாலும் நீங்க கரம்பிடித்து என்ன நீதியின் பாதையில என்ன என் பிள்ளைங்களை என் குடும்பத்தை நீங்க நடத்தணும். அந்த தைரியத்தோடு போராட உங்களுக்கு தைரியம் உண்டு. தைரியம் இல்லாதனாலதான் சிலதில் நம்ம சோர்ந்து தளர்ந்து போறோம். என்ன ஜெபம் பண்றதுக்கு காசு பண்ணமா,
இல்லை என்ன ஏதாவது நம்ம கஷ்டப்பட்டு செய்ய போகிறோமா, இருதயம் ஜெபிக்க போகுது, இல்லை வாய் ஜெபிக்க போகுது. நீங்கள் சில சமயத்தில் ரொம்ப ஊக்கமாக போராடணும் ஜெபம்னு நினச்சிங்கன்னா நல்லா வயிற்றுக்கு சாப்பிடணும். நல்லா வயிற்றுக்கு சாப்பிட்டு தண்ணியை குடிச்சிட்டு பக்கத்தில் தண்ணியை வச்சுக்கிட்டு திறப்பில் நின்றுடும். அப்போ நமக்கு என்ன கிடைக்கும்? எனர்ஜி கிடைக்கும், சக்தி கிடைக்கும். ஃபாஸ்டிங் இருக்கிறது அது வேறு, அப்படி இருக்கலாம். ஆனால் நீங்கள் அப்படிலாம் ஒன்றும் இல்லாமல் நீங்கள் நிறைய ஜெபம்னு நீங்கள் நினைக்கிறவங்க, நிறைய பாட்டு படிக்கணும்னு நினைக்கிறவங்க, நல்லா வயிற்றுக்கு ஒரு காப்பியோ ஏதோ ஒரு ரஸ்க்கு பிஸ்கெட் எதையும் சாப்பிட்டுட்டு பாட்டு புக்கு எடுத்து கையில் எடுத்து படிங்க. நல்லா உங்களுக்கு எனர்ஜி இருக்கும். எனக்குலாம் ஒரு 5 பாட்டு படித்தாலே வயிற்றுக்குள்ளே எப்படி வந்துடும், ஒரு மாதிரி அப்படி திரும்பிக்கிட்டு வந்துடும். திருப்பி தண்ணியை தேட சொல்லும். சில சமயம் என்ன சொல்வேன்னா, ஒரு டம்ளர் காப்பியை போடுவேன், போட்டு ஒரு முறுக்கு எடுத்து உடச்சி போட்டு அதை நல்லா ஆன உடனே ஸ்பூன் வச்சு சாப்பிட்டு திருப்பி பாட்டு படிக்க ஆரம்பிக்கும் போது நல்லா கையா. ஆனால் நீங்கள் அப்படியே பட்டினியாக கிடந்தே நீங்கள் ஜெபம் பண்ண உங்களுக்கு எனர்ஜி காணது. சரியா? இப்போ இவர் சொன்ன இடத்துக்கு தாவிது போனார். நீ முசுக்கட்டை செடிகளையும் நுனிகளுக்கு தான் நீ போகணும். அதுக்கு மறுபத்திரம் சொல்லாமல் தாவிது அங்கே போனார். அப்போ இறைச்சலை கேட்கும்போது அங்கே என்னதான் வாசிங்க 16. தேவன் தனக்கு கற்பித்தபடியே தாவீது செய்த போது பெலிஸ்தரின் ராணுவத்தை கிபியோன் துவக்கி ஆசேர் மட்டும் முறியடித்தார்கள். பார்த்தீங்களா? அப்போ தேவன் தனக்கு கற்பித்தபடியே தாவீது செய்த போது, அப்போ நம்மளும் ஒவ்வொரு காரியத்திலையும் ஆண்டவரே உங்க சித்தம், உங்க விருப்பம், உங்களுக்கு தாப்பா முதலிடம், நான் தெரியாம எது செய்திடக்கூடாது, நீங்க எங்களை வழி நடத்துங்கப்பா, சமாதானமான வாழ்க்கை தாங்க, பதறாத மனமும் சிதறாத வாழ்வும் பதறாத மனமும் நீங்க எனக்கு கொடுங்கப்பா, உண்மையே நம்பி இருக்கப்பா, சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை தாங்க நம்ம கேட்கும்போது கர்த்தர் செய்வாரு. அவருடைய கண்டிஷன் படி நம்ம வாழணும். அதுக்கு நம்மளை அடிக்கடி ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவர் என்னுடைய கருத்துல ஒப்பு கொடுக்க, என்ன நான் உங்க மேல ரொம்ப அன்பு செலுத்துறேன், உங்க பாதையில நடக்க எனக்கு கிருபை செய்யுங்க. இந்த கிருபைங்கிறது என்ன? நேற்று என் மகன் கூட வண்டியில வந்துட்டு இருந்தேன். அப்போ அவன் ரொம்ப பேச மாட்டான். நான் ஏதாவது பேசிட்டு இருந்தேன், ரொம்ப அவன் ஒருவேளை மனசுல ப்ரேயர் பண்ணுவானா, பாட்டு படிப்பானா அப்படி தெரியல. மூத்த மகன் வந்து வண்டியில் ஏறி போனாலும் பாட்டு படிப்பான். அதனால நான் எதுவுமே பேச மாட்டேன். ஆனால் இவங்கிட்ட நான் பேசுவேன். ஏன்னா நீ வழியில் நடக்கிற போதும் என் கற்பனைகளை குறித்து பேச வேண்டும் சொல்லியிருக்காங்களே அப்படின்ட்டு ஏதாவது இப்படி பேசிக்கிட்டு வரும்போது எனக்குள்ள ஒரு வார்த்தை, ஏன்னா நாங்கள் நிறைய டிராஃபிக்கில் கடந்து வரோம். அப்போ சொன்னார் ஆண்டவர், என் கிருபை உங்களுக்கு முன்னால் எப்பவுமே என்ன செய்யும் இருக்கும், என் கிருபை உங்களுக்கு ஓவர்டேக் பண்ணும், அந்த பாதைகளை சரி பண்ணக்கூடிய என்னுடைய கிருபை தான் அப்படின்னு நான் அங்கிருந்து வர்றதுக்குள்ள கர்த்தர் எனக்கு கற்றுக் கொடுத்தார். அதனால் அவருடைய கிருபையை நான் நம்ப வேண்டும், அந்த கிருபைக்கு நம்மளை தாழ்த்த வேண்டும். அநேக ஸ்தோத்திரத்தின் மூலமாக தான் கிருபை பெருகும். நீங்க துதிக்க நன்றி சொல்ல கிருபை என்ன செய்திருக்கும், பெருகிட்டே இருக்கும். அப்ப நம்முடைய பாதையெல்லாம் செவ்வையாகும், நமக்கு நன்மையானதை ஆண்டு தருவார். இப்போ என்ன செஞ்சாரா, ஆசேர் மட்டும் பெலிஸ்தரின் ராணுவத்தை, ஒரு மிலிட்டரிய, தாவீது ஒரு சின்ன பையனா இருந்தாலும் எல்லாவற்றையும் முறியடித்தார்கள். அப்படியே 17, அப்படியே தாவீதை கீர்த்தி சகல தேசத்திலே பிரசித்தமாகி அவனுக்கு பயப்பட பயத்தை கர்த்தர் சகல ஜாதியையும் வரப்பண்ணினார். பார்த்தீங்களா? ஒரு நாளுக்கு தகப்பனால சகோதரனால தள்ளப்பட்ட கல்லு இன்னைக்கு சகல எப்படி போடுது பிரசித்தமாகி, தாவீதின் கீர்த்தி சகல தேசங்களிலும் பிரசித்தமாகி அவனுக்கு பயப்படுகிற பயத்தை கர்த்தர் சகல ஜாதிகளின் மேலும் வரப்பண்ணினார். இன்னைக்கு நம்மையும் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் என்னையும் எங்களுடைய குடும்பத்தை கர்த்தர், மற்றவங்களுக்கு இவங்களை பற்றி எதுவுமே நம்ம பேசிடக்கூடாது, எதுவுமே சொல்லிடக்கூடாது, நமக்கு அது நல்லது அல்ல அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நம்முடைய கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன் என்று தேவன் இன்றைக்கு சொல்கிறார். அதனால இன்றைக்கு தள்ளப்பட்ட கல்லு மாதிரி இருக்கிற சூழ்நிலையை கண்டு பயப்படாதீங்க. அவர் நமக்கு செய்யறது அது அதிசயம் தான் நடக்கணும். நமக்கு டெய்லி என்ன நடக்கணும், மிராக்கள் நடந்தால் தான் நம்ம பாதையை கடக்க முடியும். அப்படிதான் இப்போ உள்ள காலகட்டங்கள் இருக்குது. எதுவுமே நம்ம கேட்ட உடனே கிடைக்கலன்னு உடனே சோர்ந்து போயிடாதீங்க. இதுல சொல்றாரு, தேவன் அவரை குறித்து ஒரு பயப்படுகிற பயத்தை சகல ஜாதிகளின் மேல் பண்ணினார். அதே தேவனாக்கி கர்த்தர் தான் நம்மளும் தேடும், அவர் தான் நம்மளும் ஆராதிக்கும். அப்படியே பிள்ளைகள் தான் நம்ம. அன்றைக்கு தள்ளப்பட்ட கல்லு மூளைக்கு தலைக்கல் ஆயிற்று. இயேசு கிறிஸ்து அப்படிதான். அதை எபேசியர்ல கூட அப்படி உண்டு. கிறிஸ்து தாமே மூளைக்கல்லாக இருக்கிறார். எபேசியர் 2:20 வாசிங்க. 2:20. அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்னுடைய அஸ்திவாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களுமாய் இருக்கிறீர்கள். அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூளைக்கல்லாக இருக்கிறார். நம்ம அவர் மேல கூட்டி கட்டப்பட்டு வருகிறோம். இன்னைக்கு எங்க அக்கா மகன் வந்து முளை பிடிச்சாங்க வீடு கட்டுறதுக்கு. அப்போ அதுக்கு எத்தனை கல், எவ்வளோ வேலை, ஒரு குழியை தோண்டி அந்த கல்லெல்லாம் எடுத்து தண்ணியில் முக்கி எப்போ ஒரு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் அதை வேலை செய்து திருப்பி அந்த முளை கம்பை உள்ளே வச்சு என்ன, அதுக்கு பிறகு இந்த கல்லெல்லாம் அப்படி அடிக்குங்க. 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் வேலை நடக்கும். அது எல்லாமே தள்ளப்பட்ட ஏதோ ஒரு செங்கல் தான். இன்றைக்கு அந்த இடத்துல அது மூளைக்கல்லாகி ஒரு பெரிய அரண்மனை எழும்ப போகிறது. இதை நம்ம பார்க்குறோம். நமக்கு கிறிஸ்து தாமே மூளைக்கல்லாக இருக்கிறார். ஒரு செங்கலை வைக்கும்போது அடுத்த செங்கல் அதில் அப்படியே வரும். இந்த பில்டிங்கில் ஏதாவது பிரச்சனை இருக்க பாருங்க, ஒன்று போல இருக்குது. அப்போ ஒரு கல் மேலே இன்னொரு கல்
செட்டு அமைஞ்சதுனால இது நீட்டா இருக்குது. அப்படிதான் இயேசு கிறிஸ்து நமக்கு மூளைக்கல்லாக இருக்கிறார். நம்ம அவருடைய பிள்ளைகள் அவர் மேல இசைவாய் கூட்டி கட்டப்பட்டு எழும்புகள். அங்க யாரெல்லாம் வரா? அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள், அவங்கெல்லாம் வராங்க. அவங்களோட கர்த்தர் நம்மையும் அடுத்தடுத்த வசனம் வாசிங்க. அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாக எழும்புகிறது. மணல் மேல் நீங்களும் ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள். அப்ப நம்மளே இப்ப எங்க இருக்கோம்? அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள், எல்லாரும் கிறிஸ்து மூளைக்கல்லாக இருக்கிறார். இவரின் மேல கட்டப்பட்ட நம்ம அதுக்கு மேல அடுக்கி வைக்கப்பட்டு கொண்டே இருக்கிறோம். ஏன்னா இது ஒரு நாள் முடிகிற காரியம் அல்ல, நடந்து கொண்டே இருக்கிறது. கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள். இப்ப நமக்கு பிறகு இன்னொரு ஜெனரேஷன், இன்னொரு பரிசுத்தவான்கள், இன்னொரு தீர்க்கதரிசிகள், இன்னொரு அப்போஸ்தலர்கள் எல்லாரும் என்ன செய்வாங்க? அப்படியே வந்துகிட்டே இருப்பாங்க. அப்படியே கடைசியில மாளிகை முழுவதும் இசைவார் கூட்டி கட்டப்பட்டு வருகிறது. நாமும் அதுல ஒரு கல்லாக இருக்கின்றோம். அல்லேலூயா. நம்மளுக்கு தள்ளப்பட்ட கல்லு தான். எத்தனை பேரெல்லாம் தள்ளப்பட்டிருக்கலாம், ஆனா கர்த்தர் நம்மை மூளை கல்லாக மாற்றி இருக்கிறார். ஒரே ஒரு வசன வாக்குத்தத்தம் அதை சொல்லுகிறேன். 1 நாளாகமும் 28:4. 1 நாளாகமும் 28:4. என்னை எல்லா ராணுவத்தின் இஸ்ரவேலின் மேலும் ராஜாவாக தகப்பனுடைய குமாரருக்குள் என்மேல் தேவன் என்மேல் பிரியம் வைத்தார். நம்ம எல்லாரையும் விட உங்களை கர்த்தர் நல்லா வச்சிருக்காரு. நீங்க நல்லா தான் இருக்கீங்க. உண்மையிலே அப்படி இருக்கிறதுனால இன்னுமே நல்லா தான் இருப்பீங்க. இப்ப இருக்கிற சூழ்நிலையை பார்க்காதீங்க. இன்னுமே இதை விட கர்த்தர் உங்களை நல்லா வைப்பார். ஆனா தாவீது ராஜா கண்டுகிட்டாரு, கர்த்தர் என் மேல பிரியமா இருக்காரு. அப்போ அவர் நம்ம மேல பிரியமா இருக்கார் அப்படின்னு உடனே அவருக்கு என்ன ஆயிட்டு? ரொம்ப சந்தோஷமாயிட்டு. இன்னுமே தேவனை அதிகமாக நேசித்தார். அவரை தேவர் ஆசீர்வதித்தார். அவர் வரவர விருத்தி அடைந்து நாளுக்கு நாள் ஆசீர்வதிக்கப்பட்டவராக காணப்பட்டார். அப்படி போல நம்முடைய வாழ்க்கையில கூட தேவன் நம்ம மேலே பிரியமா இருக்கு என்று அறிந்து கொள்ளுங்கள். தள்ளப்பட்ட கல்லாக இருந்தாலும் மூளை கல்லாக கர்த்தர் நம்மை மாற்றி நம்மை ஆசீர்வதி நம்முடைய பிள்ளைகள், மக்கள், மருமக்கள், பேரம்பேத்தி எல்லாருக்கும் தயவு செய்து கிருபை செய்து கர்த்தர் உயர்த்தி ஆசீர்வதிப்பார். வாழ்க. கர்த்தருடைய நாமத்துக்கே ஸ்தோத்திரம், மகிமை உண்டாகுக.